வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெப்சைட்டில் பேஜ் லோட் டைம் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸில் எப்படி வந்து அதை கான்ஃபிகர் பண்ணி கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வெப்சைட் லோட் டைம் இல்லை பேஜ் லோட் டைம்னா நம்ம கிட்டே இருக்கிற ஃப்ரீ டூல்ஸு, திங்க் வித் கூகுள் ஒரு ஃப்ரீ டூல் இருக்குது, அந்த டூலு சாரி இல்லைனா டெவலப்பர் கிட்ட ஒரு டூல், ஏதாச்சும் ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூலில் ஒரு பேஜோட லோட் செகண்ட்ஸ் எப்படி இருக்குது, மொபைல் அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறது அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒன் டைம் சொல்யூஷன் கூகுள் டேக் மேனேஜரில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அது கூகுள் அனாலிட்டிக்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். பேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹோல் வெப்சைட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸில் நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் டேக் மேனேஜர் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், சாரி, எஸ் இங்கே விட. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதில் வந்து வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ கான்ஃபிகரேஷன் டேக்ஸ் கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் லோட் டைம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதுக்கப்புறமா கன்வெர்ட் நல் இன்ட்டு 0 அப்படின்னு கொடுக்கணும். இது மேத்தமெட்டிக்கலாக கோடிங்கில் என்னமோ வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு தெரியல, அது இப்படி வரும் அப்படி வரும்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கும் பெருசாக கோடிங் நாலேஜ் இல்லைனால சரி கொடுப்பா ஒர்க் அவுட் ஆனால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த கன்வெர்ட் நல் இன்ட்டு 0 அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சிஸ்டமில் வந்து எதாவது எரர் அடிக்கும், பெருசாக வந்து டேட்டா வந்து தர முடியாது, இல்லை வந்து அந்த டேட்டா வந்து எடுக்க முடியாது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லு அன்டிஃபைன்டு அந்த மாதிரி வரதுக்கு பதிலாக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 0ன்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம். இதில் அவள் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம் அந்த கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்ட்கோட பேஜ் லோட் டைம்ன்றதில். அதுக்கப்புறமா வந்து ட்ரிகர்ஸ். இப்போ வந்து ட்ரிகர் செட் பண்ணோம். என்ன ட்ரிகர் செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ட்ரிகர்ஸ் விண்டோஸ் லோடட். ஸோ அந்த விண்டோஸ் லோட் ஆகிற உடனே வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடு அப்படின்றது தான் விண்டோஸ் லோடட். இங்கே வந்து சம் விண்டோஸ் லோடட். இங்கே கிளிக் கிளாஸஸ்க்கு பதிலாக வந்து பேஜ் லோட் டைம் இருக்கா, இதை ஆட்டே போட்டுக்கோங்க. இது வந்து greater than 0 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ பேஜ் லோட் டைம் greater than 0 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ விண்டோஸ் லோட் ஆனோடனே 0 செகண்ட்ஸ்க்கு மேலே என்ன எப்படிலாம் கேல்குலேட் ஆகுதோ, எத்தனை செகண்ட்ஸ் வருதோ அதெல்லாமே கேல்குலேட் பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ட்ரிகரிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு அப்படின்னா வந்து சொல்கிறேன், ரேண்டம் நம்பர்ஸ் ends with 3. ஸோ நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸ்க்குமே வந்து சாம்பிளிங் டேட்டாஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த சாம்பிளிங் டேட்டாஸ் வந்து விண்டோஸ் லோட் ஆகிட்டு இருக்கும், நிறைய பேஜஸ் போவாங்க. அது நிறைய பேஜுக்கு ஒரு விதமான லோட் டைம் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பேஜ் வந்து நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோன்றது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து சாம்பிள்ஸ் வந்து எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னா 3%, 10%லேருந்தே எனக்கு வந்து சாம்பிள் எடுத்து அனுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 0, 1ன்னு உங்கள் எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுக்கலாம். பட் 3ன்றது வந்து ஒரு ஆப்டிமல் நம்பர்னால நம்ம இங்கே 3ன்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பேஜ் லோட் டைம் நம்ம இஷ்டம் தான், என்னென்ன கொடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் நல்லா இருக்கணும்னு விட்டேன். ஸோ இங்கே வந்து டேக்ஸு. இங்கே டேக்ஸ் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா நியூ. இங்கே வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஃபார் GA ஈவெண்ட்டு கான்ஃபிகரேஷன் டேக் வந்து மேனுவலி செட் ஐடி. இங்கே மெஷர்மெண்ட் ஐடி. ஸோ மெஷர்மெண்ட் ஐடி வந்து எங்கே இருக்கணும், டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் அட்மின் ப்ராப்பர்ட்டி டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். இந்த மெஷர்மெண்ட் ஐடி இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் _லோட் _டைம் இங்கே போட்டுட்டு event parameters add low. இங்கே வந்து loading time
செகண்ட்ஸ். இங்கே வேல்யூ வந்து நம்ம உங்கள் வேரியபிள் செலக்ட் பண்ணோம்ல பேஜ் லோட் டைம்னு, அந்த வேரியபிள்ஸ் கஸ்டம் ஜாவாஸ்கிரிப்ட் இது பண்ணோம். பண்ணிவிட்டு அட்வான்ஸ்ட் டேக் ஃபயர்ஸ் அன்லிமிட்டட் யூசர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எது வேணாம். ஓகே, இது பண்ணிவிட்டு இங்கே ட்ரிகர்ஸ். இங்கே ட்ரிகர் வந்து இது நம்ம ட்ரிகர் செட் பண்ணோம் இல்லையா, விண்டோஸ் லோடர்லாம் வச்சுட்டு கிரேட்டர் தென் 0, அப்புறமா வந்து ரேண்டம் நம்பர் கொடுத்துட்டு என்ஸ் வித் 3லாம் கொடுத்தோம்ல, அது இங்கே கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம். இங்கே வந்து GA4 லோட் டைம். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு தான் ஒன்று கொடுத்துக்க வேண்டியது தான், அவள் தான். இது கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ரிவ்யூ. ஸோ கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்டுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுக்கிறதுக்குனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஒரு 2-3 தடவை ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் அது வந்து ஃபயரே ஆகும் ஃபஸ்ட்டு தடவை. அதுக்கப்புறமா போக 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 சரியாயிடும். ஸோ இது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். என்னடா இது இந்த இப்படி கர்ணக்கூடுறவா வருது. கனெக்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபயர் ஆகலை, பிகாஸ் இன்னும் ஒரு 2-3 தடவை இது பண்ணால் தான் ஃபயர் ஆகும். Random numbers ends with 3. சாம்பிள் ரேண்டம் நம்பர் என்ஸ் வித் 3ல வந்து அது ஃபயர் ஆக மாட்டேங்குது. ஏன் ஃபயர் ஆக மாட்டேங்குது என்ஸ் வித் 3ல? 10% ஆஃப் இட் கொடுத்தேன். தென் ஒய்? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, what is that triggers? Let's set 1. பட் செக் பண்ணி பார்க்கலாம். சாம்பிளிங் அப்போ 1 வச்சு பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ், ஒன்று ஒரு மாதிரி காட்டும். ஸோ செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு வெப்சைட் ஒரு மாதிரி காட்டுது. பட் 3ன்றது ஆப்டிமல் நம்பர் தான். ஏன் திடீர்னு இது சொதப்புதுன்னு தெரியலையே. விண்டோஸ் லோட் டைம் ஒன்றுமே ஒரு ரேண்டம் நம்பர் இஸ் பிளாக்கிங்கா? வெயிட் அது இல்லைன்னா ரேண்டம் நம்பர் இஸ் பிளாக்கிங். ஃபைனலாக 0 வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனா ரேண்டம் நம்பரை தூக்கி ஆகணும். சாம்பிளிங்கே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அமுச்சு விடுன்னு சொல்லி ஆகணும். Oh, okay. Whew.
ஓகே இதில் வந்துச்சு, இதில் ஏன் வரல? ஓகே இங்கேருந்து எதுவுமே லோட் ஆகலை, இங்கேயும் அது வரல. Something is tag fired. ஒருவேளை no, wait, let's delete the random number. போய்ட்டு வா. Just but okay, load time is not getting okay 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 ஓகே கைஸ், இந்த ரேண்டம் நம்பரை தூக்கிடுங்க. இந்த ரேண்டம் நம்பர் ஏதோ ஒரு கிளிச் ஆகி சாவடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ரேண்டம் நம்பரை தூக்கிடுங்க. ஸோ இப்போ இதில் ஏதோ ஒன்றில் போவோமே, டேட்டாலே வேரியபிள்ஸ், டேட்டாலே கன்சிஸ் டேக்ஸு, பேஜ் லோட் டைம் 2.3 செகண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களே 2.4 செகண்ட்ஸ், 1.8 செகண்ட்ஸ், 4.9 செகண்ட்ஸ். இவ்வளோ செகண்ட்ஸில் ஒன்று ஒரு மாதிரி ஆயிருக்கு. ஓகே இப்போ இது இருக்கட்டும், நம்ம வேறு பேஜுக்கு போவோம். seconds. ஓகே கைஸ், ஸோ என்னன்னா இந்த ட்ரிகர்ஸில் வந்து இந்த ரேண்டம் நம்பர்னு இருக்குல்ல, அந்த ரேண்டம் நம்பர் தூக்கிடுங்க. ஆக்சுவலி அது நான் ஒர்க் ஆகணும், பட் எதுவும் தெரில, எதனால் ஒர்க் ஆகலை என்னன்னு தெரில. ஒரு வேளை இவங்க ஏதாச்சும் பண்ணி விட்டாங்களா ஜிடிஎம்மில், இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில. பட் இங்கே வந்து நம்ம ரேண்டம் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அந்த ரேண்டம் நம்பர் தூக்கி விட்றீங்க, அது வேணாம். ஸோ இப்போதைக்கு வந்து இது இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம், கண்டினியூவும் கொடுத்துடலாம். மடி ஒன்லி திங் அந்த ரேண்டம் நம்பர் வேணாம். ரேண்டம் நம்பர் பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு தெரியும், பட் இந்தளவுக்கு பிரச்சனை பண்ண தெரியாது. ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நம்ம பார்க்குறது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக பையன்கிட்ட வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின், இங்கே வந்து கஸ்டம் டெஃபினிஷன்ஸ், கஸ்டம் மெட்ரிக்ஸ், இங்கே பேஜ் லோட் டைம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியுமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் டைம், என்னோட கஸ்டம் மெட்ரிக்ஸ் நேம் வந்து பேஜ் லோட் டைம். ஈவென்ட் பேராமீட்டர் வந்து பேஜ் _load_ டைம். இது வந்து கரெக்டாக கொடுக்கணும். எப்படிங்க வந்து கொடுக்கணும் அப்படி இதே மாதிரி கொடுக்கணும். எதுனா ஏன்னு சொல்கிறேன்னா, தம்பி போய்ட்டோம். இங்கே நம்ம வந்து டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 வந்து நம்ம வந்து எங்கடா இது பேஜ் லோட் டைமில் வந்து இங்கே ஈவென்ட் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா பேஜ் _load_time அப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4ஓட ஈவெண்ட் நேம் வந்து பேஜ் _load_timeனு கொடுத்துருக்கோம். ஸோ இதே தான் நம்ம இங்கே கொடுக்கணும், அப்போ தான் அதை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ பேஜ் _load_time. ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, பேஜ் _load_time. ஓகேவா. ஸோ இது போட்டுட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து செகண்ட்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணுறதுக்கப்புறமா இது நீங்கள் வந்து எங்கே வந்து ஒரு 24 hours or 48 hours கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி மீன்ஸ் அந்த டேட்டா வரதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸர் எனக்கு அதை பார்த்தீங்கன்னா திட்டுக்கூட்டு ஒரே ஒரு யூஸர் நான் அந்த அதுக்கடுத்து. ஸோ அக்யூசியேஷன், யூசர் அக்யூசியேஷன் நீங்கள் அதை என்ன ரிப்போர்ட் வேணால் பார்த்துக்கலாம். பட் ஜென்ரலாக யூசர் அக்யூசியேஷன் தான் நமக்கு ஏதாச்சும் ஒன்று காட்டும். இல்லை டிராஃபிக் அக்யூசியேஷன்ஸ் ஏதோ ஒன்று
உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இங்கே வந்து எடிட் மெட்ரிக்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் லோட் டைம் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் மெட்ரிக்ஸில் வந்து இங்கே வந்து பேஜ் லோட் டைம்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கி நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் வேணாம், நான் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு இதில் வந்து காட்டுறேன், யூசர் அக்விசிஷனில் காட்டுறேன். ஸோ யூசர் அக்விசிஷன் உள்ளவோ எடிட் மெட்ரிக்ஸ், இங்கே வந்து பேஜ் லோட் டைம் கஸ்டம் மெட்ரிக்ஸ், இது வந்து நான் வந்து முன்னாடி வச்சுக்கிறேன். அப்ளை, சேவ் கரண்ட் சேஞ்சஸ் டு த ரிப்போர்ட், சேவ், பேக். ஸோ பேஜ் லோட் டைம் இங்கே வந்துருச்சு. ஸோ இது மூலமாக வந்து எந்த பேஜ் இது எவ்வளோ செகண்ட்ஸ் ஆச்சு அப்படின்றது நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது எல்லாம் பண்ணுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. எதனால் வேஸ்ட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரேண்டம் நம்பர் வந்து சொதப்பிட்டுருச்சு ஃபைனலாக. பட் நான் முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக தான் ஃபயர் ஆச்சு. ஆனால் இப்போ ஏன் அது வந்து சொதப்புதுன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே, அந்த ரேண்டம் நம்பரை தூக்கிட்டுருங்க. அதனால் இதுவும் பெரிய இஷ்யூஸ்லாம் வராது. ஜஸ்ட் ஒரு சாம்பிளிங்காக தான் நம்ம இது பண்ணோம். பட் இப்போதைக்கு ரேண்டம் நம்பர் தூக்கியாச்சு. நம்ம தூக்கினாலும் அந்த வேலை செய்யும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஒரு பேஜும் ஒரு டைம்ஸில் லோட் ஆச்சு அப்படின்றது வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸைட்டிங் நியூ டுட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. நன்றி.